இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அத்தி செடி தான். இது களை வெட்டின பிறகு நான் இன்றைக்கி தான் வரேன். முந்தா நேற்று களை வெட்டினாங்க இல்லைங்களா, வீடியோ போட்டிருப்பேன். நல்லா உயரமாக வளர்ந்துடுச்சு. ஆனால் இதை கட் பண்ணி விடணும். அக்ரிகல்ச்சரில் மரம் வளர்க்கணும்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் மாமரம், தென்னை மரம் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் இந்த மரம் கூட வைக்கலாம். இது நல்ல காசு தான். எப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் வந்து 100லேருந்து 150, 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் இது மார்க்கெட்டில் எடுத்துக்கிறாங்க. சராசரி எவ்வளோ பழம் இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. மற்ற செடிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி உண்மையாகவே இதுக்கு வந்து மருந்து எல்லாம் கிடையாது, உரம் கிடையாது. தண்ணி மட்டும் பாய்ச்சினா சரி. இது நல்லா காய்க்கும். நாங்கள் வேணால் ஹைப்ரிட் வச்சுருக்கிறதுனால வந்து இது கட் பண்ணி விடணும். இது பாருங்கள், லாஸ்ட் இயர் கட் பண்ணி விட்டது. இது வரைக்கும் ஆனால் இன்னும் அடியிலே கட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இன்னும் தோட்டம் வச்சு இது 3வது வருஷம் போயிட்டுருக்கு. இது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதனால நாங்கள் கொஞ்சம் மேலே கட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே கட் பண்ணாலும் வரும். நல்லா காய்க்கும் இது. பாருங்க எவ்வளோ ஹைட்லேயுமே அது வந்து கீழெல்லாம் பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு துளிர் விடுது, காய்க்கிறது. இதுதான் அதனுடைய வேலையே. இது வந்து ஆனால் போன வருஷம் போட்ட பீக்கங்காய், சாரி பூசணிக்காய். இது இன்னும் காய்க்கவே இல்லை, ஆனால் கொடி போயிடுச்சு. இப்போ தான் வந்து இந்த பூவே வைக்குது. ஆனால் காய்க்காது. இது சீசன் தானே. ஆடி மாதம் போட்டால் தை மாதம் காய்க்கும். இது வந்து நாங்கள் போன வருஷம் நவம்பரில் போட்டது. மழை, அதான் சம்மர் இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுனால மழை இல்லாததுனால அப்படியே நின்றுச்சு. ஒரு காய் கூட இல்லை. அட்லீஸ்ட் கொஞ்சம் இடம் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு அத்தி மரம் வைக்கலாம் தாராளமாக. இது வந்து டெய்லி பழம் கொடுக்கும். கிரேப்ஸ் மாதிரி இருக்குல்ல, கொத்து கொத்தா ஒரு எல்லாமே பாருங்கள். இதில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா பிரான்ச்சஸ்லையுமே காய் தான். ஒரு குட்டிஸாக இருந்தால் கூட அதில் காய்க்கும். எந்த பிரான்ச்சஸ்லையுமே காய்க்காமல் இருக்காது. இதெல்லாம் இது வந்து தெரியும் நினைக்கிற மரவள்ளி கிழங்கு. சிப்ஸ் எல்லாம் சாப்பிடும் இல்லையா, அந்த கிழங்கு. பட் இதில் கிழங்கெல்லாம் இருக்காது. ஏன்னா இது தண்ணி இல்லாதனால காஞ்சி மாடெல்லாம் கீழே இருக்க பில்லு மாடு மேயும் போது மெரிப்படுது இல்லையா, அப்படி மெரிச்சாவே எந்த கிழங்கும் வைக்காது. இது வந்து ஒரு பெரிய தென்னை மரங்க. நான் வாங்கிட்டு வந்து வைக்கும் போதே இந்த சைஸ் தான். 3 வருஷமாக இது இப்படியே இருக்குது. ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல நிறைய வண்டு தொல்லை. இது செத்து போகிற மாதிரி ஆகிட்டு ஒரே ஒரு சின்ன துளிர் இருந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி மருந்து போட்டதுனால இப்போ வண்டு கடிக்காமல் இவ்வளோ உயரம் தான் வளர்ந்துருக்கு. இதுவே அந்த மரம் பார்க்கலாமா? அந்த மரம் பாருங்கள். இதை எல்லாத்த விட இதுதான் பெருசு. ஆனால் அது எவ்வளோ சின்னதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு காமிக்கிறதுலாம் வந்து குட்டி குட்டிஸாக தான் இருந்தது. பட் அது நல்லா வளர்ந்துருச்சு. என்னடா மார்னிங்கே வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு வேலையே காலையில் தோட்டத்தை சுற்றி பார்க்குறது தான் வேலை ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா, பசங்களுக்கு லீவு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.